தொடங்கிடலாமா? பொன் மாலை பொழுதும் அமீரக குறு நாடகமும் இணைந்து வழங்குகின்ற முத்தமிழ் கொண்டாட்டத்தின் நிறைவு பகுதியான பட்டிமன்றத்திற்கு எங்களையெல்லாம் அழைத்து பெருமை செய்திருக்கக்கூடிய பொன் மாலை பொழுது அமைப்பை சார்ந்த பெருமக்களே, அமீரக குறு நாடகம் அமைப்பை சார்ந்த பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு பல வகையிலும் பொருள் உதவி செய்திருக்கக்கூடிய அனுசரணையாளர்களே, ஸ்பான்சர்ஸ், இந்த மேடையிலே மிகச் சிறப்பாக நாடகத்தை நடத்திய நாடக குழுவினர்களே, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி கூட்டம் ஆரவாரம் செய்கிற அளவு மிகச் சிறப்பாக அந்த இசை நிகழ்ச்சியை நடத்திய இசைக்குழுவினர்களே, முன் வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, என்னோடு தமிழகத்திலே இருந்து இங்கே வருகை தந்து சிறப்பு பேச்சாளராக இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற முன்னணி பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இது பொன்மாலை பொழுதுதான். வைரமுத்து எழுதிய வரிகள் நிஜமாகி இருந்தது. பெரும்பாலும் இசை நிகழ்ச்சிகளில் ஓவரா சத்தம் இருக்கும், காதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் நீண்ட காலம் கழித்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இசை நிகழ்ச்சியை முழுமையாக ரசிக்க முடிந்தது என்றால் அது இன்றைக்குத்தான். அதில் அவங்க போட்ட பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரேர், அபூர்வமான பாடல்கள், யாரும் அதிகம் பயன்படுத்தாத, மேடைகளில் பயன்படுத்தாத பாடல்கள். கேட்க கேட்க ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அதன் கோல வடிவங்களில் பல கோடி நினைவு வந்ததுன்னு சொல்லும்போது எங்களுக்கு இளமை கால நினைவு திரும்ப வந்தது. எழுபதுகளில் எம்ஜிஆர் அவர்கள் நாளை நமதேன்ற அந்த படத்தில் இளைஞராக துள்ளி குதிக்கிற காட்சி, யாதோங்கி பாரத் என்கிற ஹிந்தி படம் வந்து தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு வருஷம் ஓடிச்சு. அன்றைக்கெல்லாம் ஹிந்தி மோகம் அதிகம் இருந்தது சினிமா பார்க்கறதுல. நாங்கள் எல்லாரும் ஓடி ஓடி பார்த்தோம். யாதோங்கி பாரத், ஷோலே, ஆராதனா, தீவார், இப்படி நிறைய படங்கள். அப்போ ஒரு மியூசிக்கல் ஹிட் ஒன்று ஹிந்தியில், அதை அப்படியே தமிழுக்கு கொண்டு வரும்போது எம்எஸ்வி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அது முழுக்க மியூசிக்கல் ஹிட்டு. தமிழில் இதுக்கு ஈக்குவலாக ஒன்று வரணும்னா எம்எஸ் விஸ்வநாதன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அது எம்ஜிஆர் கையில் சிக்கி, ஏன்னா அவர் எதையும் ஒத்துக்க மாட்டார். அப்படி போடப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் காதுகளுக்கு இனிமை சேர்த்தது. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்ல பாடல். இங்கே இருக்கிற பலர் அந்த காலத்தில் இளைஞர்களுக்கு அது தெரியாது. 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அது மாதிரி பாடல்களை கேட்டு அதுக்கு பின்னாடி ஒரு விஷுவலையும் பார்த்து பாடிய ஒவ்வொருத்தரும் இந்த லிப் சிங்கோட பாடுனாங்க பாருங்க, அது இன்னும் கஷ்டம். ஹலோ மை டியர் ராங் நம்பர், எல்லாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்த படம். அப்பெல்லாம் மதுரையில் வைகுண்ட ஏகாதசிக்கு மிட் நைட் காட்சி போடுவான். இந்த படம் தான். வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் மன்மத லீலைக்கு போயிருக்கோம்.
பாலச்சந்தர் தமிழ் திரையுலகத்துல செய்திருக்கிற சாதனைகள் இருக்கு இல்லையா, 2 உச்ச நட்சத்திரங்களை கொடுத்தவர் அவர். புது புது அறிமுகங்களை செய்தவர் அவர். கருப்பு வெள்ளையில காவியங்களை படைத்தவர் அவர். கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானேன்னு இந்த பாட்டை கேட்கும்போது சுமித்ராவும் கமலும் நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி கற்பனை பண்ணி வாழ்ந்திருக்கோம். சுமித்ரா தான் கிடைக்கல. நீண்ட கால கழித்து சென்னையில் அவங்கள சந்திச்சேன். நான் கொஞ்சம் வயது மிகுதியில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. கம்பன் ஏமாந்தான். காலங்கள் என்ன வேகமாக எல்லாரையும் விழுங்கி கொண்டு மேலே போகிறது இல்ல, நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. அந்த நாஸ்டால்ஜியாவை கொண்டு வந்து காட்டிய இந்த குழுவினருக்கு கோடி நன்றி. அவர் கணேஷ் தானே பாடினார். அவருக்கு இசை என்பது மூச்சுன்னு நினைக்கிறார். அமர்க்களம் பாட்ட அமர்க்களமா பாடினார். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு வயதுக்கு மீறி நல்ல குரல் வளம், இசை ஞானம், ஒரு இடத்துல கூட பிசிறு இல்லாம பாடினார். உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதுல சில பேருக்கு தமிழ் தாய்மொழியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லைனாலும் துபாய்க்கு வந்த பிறகு தமிழ் எப்படி கஷ்டம் தானே. இங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க, எங்க போனால் ஹிந்தி. இங்க ஏறக்குறைய இந்த ஊர் மொழி அரபியா, அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க பாடிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்துக்கும் நிறைவாக வாஷிங் பவுடர் நிர்மா. எனக்கு அந்த ஆல் இந்தியா ரேடியோ தூர்தர்ஷனுக்கு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த ஈன்னு வரும், அது போட்டோடனே 70களுக்கே நான் போயிட்டேன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல அந்த சத்தத்துக்காக காத்திருந்தோம் ஐயா. அப்போ சோசியல் மீடியா கிடையாது, ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. எப்படா அந்த சத்தம் வரும், நம்ம வீட்டு ரேடியோவுக்கும் டிவிக்கும் உயிர் வரும்னு காத்திருந்தோம்ல. அந்த காலங்கள் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அப்போ இந்த வஜ்ரதந்தி, விக்கோ வஜ்ரதந்தி, வாஷிங் பவுடர் நிர்மா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் காத்திருக்கிறது ஒரே ஒரு விளம்பரத்துக்கு தான். கிராமத்துல சொல்லுவாங்க, குளிச்சா இப்படி குளிக்கணும்டா. நம்ம பாரு பக்கத்துல எருமை குடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆத்துல கிட்ட எருமை குளிச்சுக்கிட்டு இருக்கு, இவங்க குளிச்சுக்கிட்டு இருப்பான். குளிச்சா அப்படி குளிக்கணும்டா, நம்மளாம் என்ன குளிக்கிறோம்னு அவன் நொந்து போவான். அவ்வளவு அழகான ஒரு காட்சியை அந்த காலத்துல கொண்டு வந்து, அந்த சோப்பு வாங்காத ஆள் கிடையாது. இது விட்டாச்சுன்னா லைஃப் பாய் போடுவாங்க. நல்ல வேளை நீங்க அது போடல. லைஃப் பாய் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம்ன்றது ஒரு ஆளோட பேரு. ஆரோக்கியத்துக்கிட்ட இருக்கும் இடம் லைஃப் பாய். இவ்வளவு பெருசு, ஒரு வருஷத்துக்கு கரையாது. நீங்க தேய்ச்சாலும் கரையாது, கடிச்சாலும் கடிக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான சோப்பு அது. எதிரிகளுக்கு வாங்கி கொடுத்துடலாம், அதோட போயிடுவாங்க. என்ன காலங்கள்யா, எவ்வளவு காலங்கள். எளிமையில் வாழ்ந்த காலங்கள், எதையும் எதிர்பாராத காலங்கள். சின்ன விஷயம் கூட பெருமையா இருக்கும். அப்போ தியேட்டருக்கு போறதுன்றது மகிழ்ச்சியான அனுபவம். இப்போ சினிமாவுக்கு போறதை யாரும் விரும்புறது இல்லை, போறதும் இல்லை. இங்கேதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறாங்க போல, FDFS. மற்றபடி சினிமா போறதுன்றா எங்களுக்கு திருவிழா. அது போய் அதை உட்காந்து கத்தி கூச்சல் போட்டு, இந்த தங்க மகன் தானே ரஜினி அந்த பாட்டு, ஏப்பா நாங்கெல்லாம் மதுரையில் என்ன கத்தி இருக்கோம். தலைவர் அந்த சீன்ல வந்து DISCO அப்படின்னோடனே இவங்க கத்துவாங்க. ஓ,
அவர் வாயை அசைக்கிறது கூட ரொம்ப நிதானமா தான் அசைப்பாரு. பண்ணாரா? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினிக்குன்னு ஒரு கிரேஸ் உண்டு. அவர் பேர் அப்படி வந்த உடனே அரங்க அதிரும் அதிரும் அதிரும். முதல் படத்திலேயே அவர் செய்த அந்த அவர் கொடுத்த இம்ப்ரெஷன், அபூர்வ ராகங்கள்ல அந்த கேட்டை திறந்துட்டு வரும்போது அபஸ்வரம்னு போடுவாங்க. இது பாலச்சந்திர ஸ்ருதி பேதம். ஸ்ருதி பேதத்தில் இருந்து அவர் கூட்டிய ஸ்ருதி இன்றைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கு. 73 74 வயசுலையும் இந்திய அளவில் ஒருத்தர் கதாநாயகன் இருக்க முடியும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். 16 வயது நிலையில முதல் மைக்கு ஒரே அளவா வைங்கய்யா, ஏறி ஏறி இறங்குது. 16 வயது நிலைய படம். நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். மதுரையில் முதல் நாள் அந்த ஷோவுக்கு போயிருக்கிறோம். இன்டர்வல் வரைக்கும் எல்லாருக்கும் எரிச்சல். கூட்டத்தில் கத்துறான், என்னடா கதாநாயகனை கோவணத்தோடு விட்டாங்க. அவ்வளோ அழகான பொண்ணு, கதாநாயகன் கமலஹாசன். அவன் அந்த கதாநாயகனை விட்டுட்டு அது ஒரு டாக்டரோட அந்த அம்மா சுற்றி வரும். ஆடியன்ஸ் நொந்துட்டாங்க. பாரதி ராஜா யாரா பாரதி ராஜா கத்துனா. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பத்த வச்சுட்டே பரட்டன்னுவான்ல, இந்த பரட்ட நின்ன உயரம் இருக்கு பாருங்க. அன்னைக்கு வந்தது யாரு? ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலங்களை எல்லாம் நினைவூட்டல் செய்த பொன்மாலை பொழுது குழுவினருக்கு மனப்பூர்வமான நன்றியும் பாராட்டும் வாழ்த்து. உங்களை ரொம்ப பாராட்டணும். இங்கேயும் உயரத்திலையும் கடவுள் உட்கார்ந்த மாதிரி கொஞ்சம் பேர். இந்த மாதிரி ஒரு அரங்கம், ரொம்ப அருமையான அரங்கம் அமைவது கஷ்டம். இசைக்கு, நாடகத்துக்கு, பட்டிமன்றத்துக்கு இப்படி அரங்கம் கிடைக்காது. இயல் இசை கொண்டாட்டம், நாடக கொண்டாட்டம், முத்தமிழ் கொண்டாட்டம். முத்தமிழ்ல நீங்க தொடங்குனீங்கன்னா இயல், இசை, நாடகம். ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலில் வந்தது நாடகம், பிறகு வந்தது இசை, பிறகுதான் இயல்னு சொல்லுவாங்க. தமிழ் படித்த எல்லாருக்கும் அது தெரியும். ஆதி மனிதன் முதலில் சைகையில் தான் பேசி இருப்பான், அதுதான் நாடகம். பிறகு ஒலி எழுப்பி இருப்பான், அதிலிருந்து வந்தது ஓசை, பிறகு இசை, பிறகுதான் எழுத்து, பேச்சு எழுத்து வந்திருக்கும். அந்த வடிவத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. முதல்ல நாடகம், அடுத்தது இசை, அதுக்கப்புறம் இயல். நீங்க ரொம்ப நேரமா காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு வந்திருப்பீங்க. வந்தீங்களா? இப்போ மணி 8க்கு மேல ஆச்சு. எவ்வளவு நேரம் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. தாங்குவோம். இப்படி இருந்தா கட்சியே ஆரம்பிப்போம். இப்படி சொல்லி சொல்லித்தானையா எல்லாரையும் கட்சி ஆரம்பிக்க வைக்கிறீங்க. இப்படி 2 அன்பர்கள் இருந்தா ஒரு ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இப்போ ஒரு பட்டிமன்றம். கே. பாலச்சந்தர் அவர்களின் நிறைய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில வந்தது. நிறைய பாடல்கள். அவர் நிறைவாக இயக்கிய படம் 2006 வெளிவந்த ஒரு படம், பொய் அப்படின்ற படம். அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதே யுஏஇல அபுதாபியில் நான், பாரதி மேடம், பாலச்சந்தர் சார் எல்லாரும் இருந்தோம். அந்த படம் ரிலீஸ் ஆனது டிசம்பரில். அப்போது அபுதாபியில் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருந்தோம். பாலச்சந்தருக்கு பாராட்டு விழா பண்ணாங்க. அவர் அந்த விழாவில் பயங்கர டென்ஷனில் இருந்தார். எனக்கு இந்த நாள் இன்னும் நினைவு இருக்கு. ஏன்னா அந்த படம் என்ன ஆகும், நான் இங்கே இருக்கேன், என் படம் ரிலீஸ் ஆகுதே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த படத்தினோட தலைப்பு பொய். இன்றைய பட்டிமன்ற தலைப்பும் பொய் தான். தலைப்பே தெரியாம ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா அது நீங்க தான். எங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். அது சிவாஜி படத்துல வந்த வசனம்.
நீங்க வந்தா மட்டும் போதும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தலைப்பு இதுதான். வாழ்வில் சின்ன சின்ன பொய்கள் சுகமானதே சுமையானதே. நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாம் பாப்பா பாட்டு கேட்டிருக்கோம். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பான்னு பாரதியார் பாட்டு இருக்கு. தொல்காப்பியம் என்கிற பழைய இலக்கண நூல் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வரி வரும். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் காரணம் என்ப ஒரு வரி இருக்கு. அது என்ன பொருள்னா, ஆணும் பெண்ணும் கொள்கிற உறவில ஒருவர் ஒருவர் உடல் நெருக்கமான பிறகு, இவளை எனக்கு தெரியாதுன்னு அவன் பொய் சொல்ல ஆரம்பித்த பிறகு, எப்போ கொஞ்ச நாள் பழகிட்டு இப்பயும் செய்யறாங்கல்ல, யாரோ எவரோ பார்த்ததே இல்லைன்னு பொய் சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் திருமணம் என்கிற முறையை பெரியவர்கள் படித்தவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்படின்னா பொய்ன்றது ரொம்ப காலமா இருக்கு, ரொம்ப காலமா பொய் இருக்கு. இந்த பொய் சொல்லாத ஆள் இல்லை, சொல்லாம இருக்க முடியாது. யாராவது இருக்க முடியுமா? ஹரிச்சந்திர ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்றாங்க. அதுவே பொய்யா? எல்லாத்தையும் அப்படி தள்ள முடியாது. அந்த பொய்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. பொய் சொல்லாமல் இருந்தால் நீ நீடு வாழ்வாய் மக்கள் மத்தியில் என்கிற உண்மை இருக்கிறது. அதான் உண்மை. ஏன் நம்ம காலத்துல காந்தி வாழலையா? நிறைவு காலம் வரை பொய்யே சொல்ல மாட்டேன், சத்தியம்தான் பேசுவேன் என்று சத்திய சோதனையாக வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி இல்லையா? அதனால பொய் நம்முடைய வாழ்க்கையில் ஊடாடி இருப்பது. ஆனா அது சொல்லாமல் இருக்க முயற்சி செய்தால் நல்லதுன்னு ஒரு 3 பேர் சொன்னது சுகம்ங்க. அப்படி சொல்லிட்டு போகும்போது அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இப்ப நாங்கெல்லாம் இப்ப பேசுறோம், கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்காகத்தான் வந்தோம். நாங்க அதுல எவ்வளவு சந்தோஷமா போறோம். அவர் அங்க இருந்துட்டு உன்னைய பார்க்கவா வந்தேன் அப்படின்ற உண்மையை சொல்லியிருந்தாருன்னா வருத்தமா தானே இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து பயணம் பண்ணி எமிரேட்ஸ்ல ஏறி இறங்கி, அது துபாய் ஏர்போர்ட், என்னையா அது சொர்க்கம்னா அதான் சொர்க்கம் மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் பளபளக்குது. நம்ம ஊர்ல கீழே தான் பளபளக்கு, இங்க மேல பார்த்தாலே பளபளப்பா இருக்கு. அப்படியே கண்ணாடியா இருக்கு. கியூல நின்று வந்து விசாவுக்கு ஒரு சாப்பா குத்தி வெளியில வந்து வண்டி எங்க இருக்குன்னு தேடி, அப்புறம் அந்த துபாய் இருக்கிற அந்த போக்குவரத்து நெரிசல்ல நெருக்கி நெருக்கி வந்து, எவ்வளவு பெரிய வேலையா அது. அங்கிருந்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படாதா? அது பொய்யா கூட இருக்கட்டும்னு சொல்லலாம் தானே. சரி போனா போகுது, வந்திருக்காங்களேன்னு. அதனால 3 பேரு பொய் பேசுவது சுகமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல்ல இருக்காரு பாருங்க, கௌசர் பெய்க். அவர் இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். உட்காருங்க. நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு மனிதர். ஹோப் அப்படின்ற அமைப்பு வச்சிருக்கிறார். வீட்டுக்கு சேவகம் பண்ணுவதற்கே நெருக்கடி இருக்கிற காலத்துல சமூக சேவகம் செய்வது என்பது மிக கடினம். அதை அவர் செய்கிறார். எளியவருக்கு உதவுகிறார். நிர்கதியானவர்களுக்கு மிகவும் மிகவும் உதவிகரமாக இருக்கிறார். அவர் சுகமானதே. அந்த அணியில சிந்தூரி சோலையப்பன் அவர்கள், காரைக்குடி. காரைக்குடினாலே தமிழ் நல்லா பேசுவாங்க. அந்த ஊருக்குன்னு தமிழோட ஒரு நல்ல நெருக்கம் உண்டு.
ஏன்னா தமிழ் பட்டிமன்ற மேடைகள் இன்னைக்கு பிரபலமா இருக்குன்னா கம்பன் கழகத்தை முதலில் தொடங்கிய ஊர் காரைக்குடி தான். அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஆசிரியை அவர்கள், நல்லா பேசக்கூடியவங்க. நிறைவாக அந்த அணியில பேசுவதற்கு சசி எஸ் குமார் அவர். இவர் என்ன எல்லா வேலையும் செய்கிறார், நடிக்கிறாரு, திடீர்னு அப்பா மாதிரி வராரு. நெல்லை சீமைக்காரர், பல வருஷமா இங்க இருக்கிறாரு, நாடகங்களை இயக்குகிறார். சீனியர் என்ஜினியராக உங்க ஊருக்கு தண்ணீர் வழங்குகிறார், மின்சாரமும் வழங்குகிறார். அதனால இவர் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகாதுன்னு நம்பலாம். இங்கே ஆகாது, அங்க ஆகும். ரொம்ப அருமையான மனிதர், நல்ல கவிதை எழுதுவார், எங்களுக்கு நீண்ட காலமா தெரியும், நல்லா பேசுவார். அவரும் சொல்றாரு, பொய் சொல்றது சுகம்ங்க, சொல்லாத ஆளுங்க யாராவது இருந்தா கூட்டுவாங்க, ஒரு ஆளை கூட்டுவாங்க. நான் பாலைவனம் பக்கம் நடந்தே போறேன், ஒட்டகம் கூட பார்க்காம அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா சுமைன்னு சொல்றதுக்கு ஆர்ஜே மது அவர்கள். அவரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த 2K கிட்ஸா இல்லையா, ஜென்சி என்னன்னோ வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாதுப்பா, அது வேற, நான் சொல்லி மாட்டிக்கப்படாது. 89.4 தமிழ் எஃப்எம்ல அவர் ஒரு ஆர்ஜேயா இருக்கிறார். தனக்கென ஒரு தனி படை வச்சிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில ஒரு அனுசரணையாளர் 89.4 நினைக்கிறேன், அது தினத்தந்தி எல்லாம். நல்லா பேசுவார்னு சொல்றாங்க, ஆளை பார்த்தா கம்பீரமா தெரியுது. எனக்கு என்னன்னா, இந்த வயசுல போய் சொல்றது கஷ்டம்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதனால தான் சொன்னேன். வேலி உள்ள முல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உடனே கமல், வேலி எனக்கு இல்லை அப்படின்னு. அதை விட பெரிய பொய் எது இருக்காது. அந்த காலத்துல இருந்து இளமையா இருக்கும்போது வேலி எனக்கு இல்லைன்னு தான் சொல்லும். அந்த புள்ள இல்லைங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அடிச்சு பேசுறாருன்னா அவரை ரொம்ப பாராட்டணும். கம்பீரமா வந்திருக்கிறார். அடுத்து அந்த அணியில பேசுறதுக்கு திருமதி ஜானகி கண்ணன் அவர்கள். தமிழ் தாத்தா அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்து பெற்றிருக்கிறது என்றால் மிக பழைய இலக்கியங்களை தேடி 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 போய் எடுத்து தமிழ் சமூகத்துக்கு தந்தவர் உவே சாமிநாத ஐயர், மகாவித்வான். அவர் ஃபேமிலி, அவர் பரம்பரையில் வந்தவங்க. ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். அவர் சேரலைன்னா இந்த மண்ணில பழைய இலக்கியங்களை பதிப்பித்திருக்கவே முடியாது. கம்பராமாயணத்துக்கு உவே சாமிநாத ஐயர் ஒரு உரை போட்டிருக்கிறார். அது இப்ப மீண்டும் பதிப்பிச்சிருக்கிறாங்க. யாராவது கம்பன் படிக்கணும்னா அதை வாங்கி படிங்க. என்ன ஒரு ஆய்வு உரைன்னு அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இப்ப விற்கிறாங்க. அதை உவேசா பதிப்பகம்னே ஒரு பதிப்பகம் இருக்கு. தமிழுக்கு மிக மிக அதிகம் சேவை செய்தவர், தொண்டு செய்தவர் உவே சாமிநாத ஐயர், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த குடும்பத்திலிருந்து ஜானகி கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி தான் தாஷ்கண்டில் இருந்தாங்க. எங்க வேணாலும் பறந்து பறந்து பணியாற்றுகிறவர் கொஞ்ச நேரம் நம்மோடையும் இருக்கிறாங்கன்றது சந்தோஷமான விஷயம். நிறைவாக சொல்ல வேண்டாம், நாங்க போற ஊர்ல எல்லாம் தனி மரியாதை ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா நம்மளை ஓரம் கட்டிட்டு, சார் அப்படி நில்லுங்க, மேடம் இங்க வாங்க, அந்த மாதிரி ஒரு தமிழ் சமூகத்தின் அன்பையும்
ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர். எந்த தலைப்பை எடுத்துக்கிட்டாலும் கம்பீரமாக பேசுவாங்க, எந்த தலைப்பை எடுத்துக்கிட்டாலும் நுணுக்கமாக பேசுவாங்க. அவங்க பேச்சாற்றலுக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு. ஏறக்குறைய தொலைக்காட்சி பட்டிமன்றங்களை இல்லந்தோறும் பார்த்து ரசிக்கும்படியாக மாற்றியதுல பேராசிரியர் சாலமன் பாப்பையா அணிக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த அணியில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவர் திருமதி பாரதி பாஸ்கர். அதான் உண்மை. அப்படியா? அவர் எங்க இருக்காரு? ஒரு 20 ஆண்டு காலமாக நான் அவர்களை மேடைகளில் சந்தித்திருக்கிறேன். ரொம்ப அருமையா பேசுவாங்க. நான் பார்த்து பயப்படுகிற ஒரு பேச்சாளர். எனக்கு என்னன்னா, பொய் தலைப்புல தான்யா. எனக்கு என்னன்னா, அவங்க இருக்கிற ஒரு இதுல எதிரே 3 பேர் வந்திருக்கிறாங்கன்றது கொஞ்சம் கொலை நடுக்கமா இருக்கு. ரொம்ப அருமையான பேச்சாளர். நீங்க எல்லாரும் ஆவலா காத்து இருக்கிறீங்க. பொய் நிறைய இருக்குங்க. உண்மை, வாய்மை, மெய்மை, பொய்மை நிறைய இருக்கு. திருக்குறளை எடுத்தீங்கன்னா பொய்யாமை என்பது ஒரு நல்ல அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனித வாழ்க்கையில மொபைல் வந்த பிறகுதான் அதிக பொய்கள் வந்ததுன்னு எனக்கு தோணும். குறைங்கய்யா, ஏன் படுத்துறீங்க? அந்த எதிர நெத்தியில இருக்கிற அந்த திருநீர் மாதிரி இருக்கே, அதை லைட்டை கம்மி பண்ணுங்க. போதீங்க, எங்க முகத்துக்கு இவ்வளவு வெளிச்சம் போதீங்க. நிறைய வெளிச்சம் வந்தா எங்களுக்கு கண்ணு கூசும், முகம் தெரியாது. முதல்ல இருட்டில் நீங்க இருக்கும்போது பேசினா போய் சேராது. நீங்க உங்க முகத்துல என்ன உணர்ச்சி வெளிப்படுதுன்னு பார்த்தா தான் பேச்சாளருக்கு பேச்சு வரும். நிறைய குழந்தைங்க வேற இருக்காங்க, இசைக்கலைஞர்கள் எல்லாம். அவர் போய் தரையில் உட்காந்துருக்காரு. ஆர்கனைசர்னா தரையில் உட்காரணும் போல. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை கையில் எடுத்திருக்காங்க, வாழ்வியல் தலைப்பு. மொபைல் வந்த பிறகு எல்லாரும் போய் பேசுறோம். உண்மையா இல்லையா? மதுரையில எல்லாம் இருக்கிறவன் பேசுறான், மெட்ராஸ்ல இருக்கேன், வர 4 நாள் ஆகும்ன்றான். ஏண்டா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு மெட்ராஸுக்கு எப்படா போனேன்னா மெட்ராஸ் பஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றான். பார்த்தாலே போயிருவியா நீ? நீங்க ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பார்க்கலாம், எவ்வளவு பொய்களை பக்கத்தில் இருக்கவங்க பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. மொபைல் வந்த பிறகு நாம தகவல் பரிமாற்றம் நெருங்கி பெருகுகிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா பொய்கள் பரவலாக இருக்கிறது. அரசியல் அப்படின்றது பொய்யே சொல்லாத இடம். அரசியல்வாதிகளுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. காலையில ஒன்று சொல்லுவான், சாயந்தரம் ஒன்று சொல்லுவான். அது ஒரு உண்மை, இது ஒரு உண்மை. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பண்றது தப்பு. எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கோங்க, ஆட்சிக்கு வரும் முன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் மறந்துடுவாங்க. இது மாதிரி பொய்கள் பெருகி இருக்கு. நம்ம வீடுகள்லயே பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம்? உண்மைதான் பேசணும் சொல்லி கொடுக்குறோம்ல, சொல்றோமா இல்லையா? ஆனா பக்கத்து வீட்டில் அந்த ஆண்டி ஏதாவது கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அந்த சின்ன பையன் யோசிப்பான், உண்மைதான் பேசணும், ஆண்டி வந்தா இல்லைன்னு சொல்லணும். இப்ப எது உண்மை? நம்முடைய வாழ்க்கையை லேசா திருப்பி அலசி பார்க்கிற ஒரு பட்டிமன்ற தலைப்பு. என்னென்னவோ பேசுறோம், இதையும் பேசுவோமே. சின்ன சின்ன பொய்கள் வாழ்வில் சுகமானதா சுமையானதா? இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களை விட எனக்கு உங்க மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஒரு பட்டிமன்றம் சிறப்பாக இருக்கணும்னா அதற்கு முழு காரணம் பேச்சாளர் அல்ல, ஆடியன்ஸ் மட்டும்தான். நீங்க எவ்வளவு இசைக்குழுவுக்கு, நாடக குழுவுக்கு ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி இவர்களுக்கும் தர வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள். சின்ன சின்ன பொய்கள் சுகமானதா சுமையானதா என்கிற இந்த பொன்மாலை பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறோம்.
ஒரு 10 மணின்னு வச்சுக்கலாமா? நல்லாவே போலாம். 10க்கு பிறகும் போலாம். இருப்பாங்க. என்னங்க இருப்பீங்களா? அவர் சொல்லிட்டாரியா, நீங்க சொல்லுறீங்க. சரி. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கிரவுட் இது. ரொம்ப பெரிய கூட்டங்கள் இருக்காது. அப்படி இருந்தா சில சலசலப்பு வரும். இங்க கீழயும் மேலையும் அன்பாக, ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு ஆடியன்ஸ நான் பார்க்கிறேன். அதனால நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்களோ இருங்க.